சங்கீதம் 40:1. நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டருளினார். நேர்த்தியான நேரம். விடுதலை பெற விரும்புவது மனித இயல்புதான். அடிமைத்தனத்திலிருந்தோ நோயிலிருந்தோ எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு உறுதியாக காத்திருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். வல்ல செயல்களை செய்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் விடுவித்தார். ஆதியாகமம் 15:13-14 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் சந்ததியினர் வேறு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வார்கள். அங்கே 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதன் பின் மிகுந்த செல்வங்களோடு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று சொன்னார். அது ஒரு காலம். ஜனங்கள் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெறுவதற்கு கட்டளைகளை கொடுக்கும் போது கூட மோசே காத்திருந்ததை வேதம் பதிவு செய்கிறது. யாத்திராகமம் 34:28. அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளாக 10 கட்டளைகளை அவர் பலகை மேல் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான சுகம் பெறுவதற்காக பெண்மணியும் காத்திருந்ததை மார்க் 5:24 சொல்கிறது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒருத்தி இருந்தாள் என்று. அவளுக்கும் விடுதலை கிடைத்தது. கடந்து சென்றார். இயேசுவே அவனுக்கு சுகம் கொடுத்தார். யோவான் 5:5-6 வாசித்து பாருங்கள். 38 ஆண்டுகளாய் நோயிற்றிருந்த ஒருவன் இருந்தான். இயேசு அவனை பார்த்து, நெடுங்காலமாக அந்த சூழ்நிலை இருப்பதை அறிந்து சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் கொடுத்தார். சபை உரையாளர் 3:1 வாசித்து பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. நாம் விசுவசிக்கிற தேவன் அவருடைய சரியான நேர்த்தியான காலத்திலே நம்மை உயர்த்துவார். அதுவரை விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்த வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கவும் விடுவிப்பதற்கும் காலம் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே எங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் வல்லமையுடன் நாம் ஜெபிக்கிறோம். ஆமேன்.